இரட்டை சொற்களாகவே நின்று பிரித்தால் பொருள் தராமல் வினைகளுக்கு அடைமொழியாக வருவன இரட்டை கிளவி ஆகும். அப்ப இரட்டை கிளவினா என்னங்கிறது எடுத்துக்காட்டு போட்டு ஒரு அட்டவணை போட்டோம்னா உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கும். அடுத்து ஒரே சொல் பலமுறை அடுக்கி வந்து பொருள் தருவது அடுக்கு தொடராகும். சரி, இப்போ அன்றாட வாழ்க்கைகளை நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்களத்தை சொல்ல போறோம். வேற எதுவும் வித்தியாசமும் கிடையாது. இரட்டை சொற்களாவே நின்று பிரித்தால் பொருள் தராமல் வினைகளுக்கு அடைமொழியாக வருவன இரட்டை கிளவியாகும். ஒரே சொல் பலமுறை அடுக்கி வந்து பொருள் தருவது அடுக்கு தொடராகும். இப்ப இரட்டை கிளவி, இந்த இரட்டை கிளவிக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா இந்த டெபினேஷனுக்கான விளக்கங்கள் தெரிஞ்சு மரம் சட சடவென முறிந்தது அப்படின்னு, மரம் சட சடவென முறிந்தது அப்படின்னு. இப்ப முறிந்தது அப்படிங்கும் போது இந்த அறிய வரும், முறிந்தது. சட சட அப்படிங்கும் போது இங்க இச்சு வராது, சட சடன் வராது, சட சட. ஏன் வராது அப்படின்னா இதை பிரிக்கல, பிரிச்சோம்னா சடை என்ன சடை, இங்க சடை என்ன சடை, பொருள் இல்லை. இப்ப பிரித்தால் பொருள் தராமல் இந்த வினைகளுக்கு அடைமொழியாக வருவான. இந்த வினைக்கு சட அப்படிங்கிற வினைக்கு அடைமொழியில சட சட அடைமொழியாக வருவன இரட்டை கிளவியாகும். அப்போ மரம் சட சடவென முறிந்தது அப்படின்னு இவருக்கு எடுத்துக்காட்டு சொல்றோம். அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிடுவோம். எடுத்துக்காட்டு இப்ப ஒரே சொல் பலமுறை அடுக்கி வந்து பொருள் தருவது அடுக்கு தொடர். இப்ப அடுக்கு தொடருக்கு ஒரு எடுத்துக்காட்டு போட்டு நம்ம என்ன செய்வோம், அதனுடைய வேறுபாடுகளை நம்ம அட்டவணை போட்டு பண்ணிடுவோம். இப்ப அடுக்கு தொடர் எடுத்துக்காட்டு வரும் அப்படின்னா, எடுத்துக்காட்டு போ போ, வா வா, ஓடு ஓடு. போ போ அப்படிங்கும் போது என்ன ஆகுது, இங்க போ பிரிச்சாச்சு, போ பொருள் இருக்குது. போனா போ, அட போயா போ அப்படிங்கிறப்பல அப்போ போ போ. வா, அட வா, வா என்றால் வருகை என்ற பொருளை தெரிகிறது, போ என்றால் செல்தல் என்ற பொருள் தெரிகிறது. ஓடு ஓடு, இப்ப ஓடு பிரிச்சாச்சு, இங்க வா வா பிரிச்சாச்சு. இப்ப ஓடு என்றால் ஓடு, கூரை மேல இருக்கக்கூடிய ஓடு. இன்னொரு விளையாட்டு மைதானத்தில் ஓடு. அப்ப ஓடு என்றால் பொருள் தெரிகிறது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்ன செய்யறோம், பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அப்ப இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, என்ன வேறுபாடு அப்படின்னா, இரண்டும் தனித்தனியான வார்த்தைகளாக தனித்தனியான சொற்களாக இருந்தாலும் கூட பிரித்தால் பொருள் தரவில்லை என்றால் அது இரட்டை கிளவி, பிரித்தால் பொருள் தந்தால் அது அடுக்கு தொடர். இப்ப கிளவின்னு சொல்றோம். அந்த கிளவியில என்ன பொருள் வருது, கிளவினா என்ன பொருள், இப்ப இந்த கிளவின்னு போறீங்க, இந்த கிளவின்னு போட்டா வயதான மூதாட்டி, வயதான மூதாட்டி பாட்டி. பாட்டி. இந்த கிளவின்னு போட்டா தெரியலங்க, தெரியல. தெரியும், உண்மையாவே தெரியலைங்கிறது இப்ப தெரிஞ்சுக்க போறீங்கல்ல, அதுதாங்க கற்றல். அப்ப ஒரு விஷயத்த தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்க போறீங்க பாருங்க, அதுதான் கற்றல். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான புது சொற்களை கற்றுக்கொள்கின்ற பொழுது அறிவு மேம்பட ஆரம்பிக்கும், தமிழ் அறிவு மேம்பட ஆரம்பிக்கும். அப்ப அந்த அடிப்படையில இந்த கிளவி என்றால் சொல் என்று பொருள், சொல். அப்ப இரட்டை கிளவி என்றால் என்ன பொருள் வருது, இரட்டை சொற்கள். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுச்சா. அப்ப இரட்டை சொற்கள் இங்க வந்துருச்சா, இந்த பாருங்க, போ போ, இது ஒரு சொல்லு இது ஒரு சொல்லு, அப்ப இது ஒரு சொல்லு இது ஒரு சொல்லு. அப்ப இரண்டு சொற்களை பிரிக்கின்ற பொழுதும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத இந்த இரட்டை கிளவி உணர்த்துகிறது, இந்த அடுக்கு தொடர் உணர்த்துகின்றது. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது கிளவி அப்படிங்கிறது சொல், இந்த லா இருக்கு பார்த்தீங்களா, நடுவுல வரும் ல, கிளவி அப்படின்னு. இந்த ழா போட்டோம்னா வடக்கு கிளவி. இப்ப கிழவன், இந்த கிழவன் என்றால் கிழவன் கிழத்தி. நம்ம உடனே என்ன நினைக்கிறோம், கிழவன் என்றால் வயது முதிர்ந்தவன், கிழத்தி என்றால் வயது முதிர்ந்தவன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா தவறு. ஏன்னா கிழவன் என்றால் தலைவன் என்று பொருள், கிழத்தி என்றால் தலைவி என்று பொருள். வாழ கழட்டு போல என்னடா நினைக்கிற, அப்படித்தான் பேசுறோம். அப்ப கிழவன் என்றால் வயது முதிர்ந்தவர் கிடையாது, தலைவன். தலைவன் என்றாலே அவன் எல்லாத்துக்கும் தலைவன் தானே.
அப்ப அவர் வயது முதிர்ந்தவன் என்பதற்காக அந்த சொற்களை பயன்படுத்தப்படவில்லை. நாம என்ன புரியுதுங்க. செஞ்சிட்டோம்? அந்த மாதிரி அப்படி பயன்படுத்தி கொண்டோம். உருவகப்படுத்திக்கிட்டோம். பயன்படுத்தி கொண்டோம். அப்ப அந்த அடிப்படையில இரட்டை கிளவி அடுக்கு தொடருக்கு, இப்ப இரட்டை கிளவி மரம் சட சட பொரிந்தது, அடுக்கு தொடருக்கு போ போ, வா வா, ஓ ஓடு ஓடு அப்படின்னு சொல்றோம். ம். சரி, இதை நீங்க எழுதிக்கிட்டீங்கல்ல. இப்ப எழுதி. இதனுடைய அட்டவணை ஒண்ணு போட்டுருவோம். இரட்டை கிளவினா என்ன, அடுக்கு தொடர்னா ஒரு அட்டவணை போட்டோம்னா வேறுபாடு தெரிஞ்சுக்கலாம். இரட்டை கிளவி என்ன, அடுக்கு தொடர்னா என்ன, ஒரு வேறுபாடு தெரியும். சரிங்களா? சரி, இது அனுப்பிச்சிடுறேன். சரிங்க. என்ன செய்ய போறோம்? ஆமா, இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இரட்டை கிளவிக்கு அடுக்கு தொடருக்கு என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடு? நம்ம வித்தியாசம் வித்தியாசம் சொல்லிட்டு இருக்கோம்ல, வித்தியாசம்ங்கிறது நம்மளுடைய சொல்லு கிடையாது, வடமொழி சொல். வேறுபாடு அப்படிங்கிறது அழகான தமிழ் சொல். நம்ம பேச்சு வழக்குல வித்தியாசம் வித்தியாசம் அப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் பேர். நானுமே அப்படித்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் கடவுளா? நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தானே. அப்ப எனக்கும் சமூகத்துல வருகின்ற பொழுது சமூக மக்கள் என்ன சொல்லுகின்றார்களோ அதான் எனக்கும் வரும். ஆமாய்யா. அப்படிங்கிறப்ப வித்தியாசம் அப்படிங்கிறத சொல்லும் போது வித்தியாசம் அப்படிங்கிறது வேறுபாடு அப்படிங்கிற தரத்துல வருது. சரி, இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இரட்டை கிளவி வேறுபாடுகள் கொடுங்க. தலைப்பு வேறுபாடுகள். இரட்டை கிளவி அடுக்கு தொடர். இரட்டை கிளவி அடுக்கு தொடர். இரட்டை சொல்லாகவே வரும். நல்லா கவனிங்க. இரட்டை சொல்லாகவே வரும். இரண்டுக்கு மேல் வராது. விஷயம் சொல்லுவா உங்களுக்கு. சல 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 ரெட்டை கிளவி, தக 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 ரெட்டை கிளவி, உண்டல்லோ தமிழில் உண்டல்லோ, பிரித்து வைத்தால் நியாயம் இல்லை, பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை, உண்டல்லோ தமிழில் உண்டல்லோ, எனக்கு தினக்கு தகுதானே தகுதானே திறந்தோம். பாட்டு கூட வரும்ல. அப்ப இரட்டை சொல்லாகவே வரும், இரண்டுக்கு மேல் வராது அப்படின்னா வைரமுத்து தப்பு பண்ணிட்டாரா, வைரமுத்து தவறாக எழுதி விட்டாரா? சல 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 தப்பு எழுதி விட்டாரே, நான் என்ன செய்ய போறேன்? சல 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 ரெட்டை கிளவி, தக 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 ரெட்டை தக 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 ரெட்டை கிளவி, சல 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 ரெட்டை கிளவி, தக 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 ரெட்டை கிளவி, ஒன்றல்லோ சல 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 ரெட்டை கிளவி, தக 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 ரெட்டை கிளவி, உண்டல்லோ தமிழில் உண்டல்லோ, பிரித்து வைத்தால் நியாயம். இரட்டை கிளவி எப்படி வரணும்? இரண்டுக்கு மேல் வரக்கூடாது. இரண்டுக்கு மேல் வரக்கூடாது. பிரித்தால் இவ்வளவுதான். சல சல அவ்வளவுதான். தக தக சல சல இவ்வளவுதான். ஆனா இவர் 4 இடங்கள் இருக்காரு. 1 2 3 4 அமைப்புல 2 இடங்கள் இருக்காரு. தப்பா தவறா? தவறா தப்பா? தப்பானே. ஆனால் 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 சில விதிவிலக்குகள் உண்டு. என்ன விதிவிலக்கு அப்படின்னா, சங்கீத சேர்மானங்களுக்கு இந்த விதிவிலக்கு இது பொருந்தும். சங்கீத சேர்மானங்களுக்கு, இசை வடிவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது விதி மீறல் ஏற்படலாம், தவறில்லை. அப்ப இரட்டை சொல்லாகவே வரும். 1 2 இரட்டை சொல்லாக வரும். 2க்கு மேல் வராது, 2க்கு மேல் வரக்கூடாது. இன்னொரு 2வது பாருங்க, சல 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 சல. அப்ப 2 முறையாக வந்திருந்தாலும் கூட சங்கீத சேர்மானங்களுக்கு ஏற்ற வகையில அந்த பாடல் இருப்பதால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். கவிப்பேரசு வைரமுத்து அவர்களை நாம் பாராட்டலாம். சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில சல 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 இரட்டை கிளவி. அப்ப பாடல் வேண்டுமானால் இரட்டை கிளவிங்கிற உணர்த்துவதற்காக இருக்கலாம். ஆனால் இங்க இரட்டை சொல்லாகவே வரும், 2க்கு மேல் வராது என்பதுதான் விதியாக சொல்லும். அப்ப இரட்டை சொல்லாகவே வரும் என்றால் சல சல அவ்வளவுதான், கல கல அவ்வளவுதான். இப்ப கோவில் மணி கல 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 கலவென ஒலித்தது. சரியா? கோவில் மணி கலகல கலகல என்று ஒலித்தது. ஏன் இது தவறு? ஏன் இது வாக்கியமா அமைக்கும் போது கலகல கலகலன்னு 2 முறைக்கு மேல வந்திருக்கு. சூப்பர், நன்றிங்க, சொன்னாலும் புரிஞ்சுக்கிட்டு. அப்ப கலகல வேணா அவ்வளவுதான்.
இந்த இந்த இது வராது. ஒரு தடவை தான் வரும். கலகலவென ஒலித்தது, கலகல ஒலித்தது. ஆனா பாட்டுக்கு சல 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 2 முறை அடிக்க வந்தது. அப்ப 2 முறை அடிக்க வந்தாலும் மரபு வலுமைதி என்ற ஒரு இலக்கண அடிப்படையில அந்த பாடல் வரியை நாம் மனதார ஏற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு பூக்களுமே தப்பு. ஒவ்வொரு பூக்களுமே ஒவ்வொரு பூவும் தானே, ஒவ்வொரு பூவுமே சொல்கிறது. ஒவ்வொரு பூவுமே சொல்கிறது. ஒவ்வொரு பூக்கள் வராது, ஏன்னா சிங்குலர், ஒருமை. ஒரு பூ தானே, ஒரு பூ இன்னொரு பூ, ஒரு பூ ஒரு பூ ஒரு பூ தான் சொல்லுது. ஒவ்வொரு அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூவும் சொல்லுது. ஒவ்வொரு பூவுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. அப்ப அதுவும் தப்புதான். ஆனால் என்ன செஞ்சோம், மரபு வலுவமைதியாக ஏற்றுக்கொள்வோம். சரிங்களா? அப்ப எங்கெங்கெல்லாம் தவறாக எழுதி இருந்தாலும் அது பயன்பாட்டு முறையில மக்கள் மத்தியில வழக்கு சொல்லாக வருகின்ற பொழுது அதை என்ன செய்யலாம், நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இதான் வச்சாங்க, திணை வலுவமைதி, பால் வலுவமைதி எல்லாம் வச்சாங்க. இப்ப திணை வலுவமைதி இருக்குல்ல, எங்க வீட்டுல இருக்கக்கூடிய பூனையாரு பால் குடிச்சாரு அப்படிப்பாங்க. எங்க வீட்டுல இருக்கக்கூடிய பூனையாரு பால் குடிச்சாரு. பூனையாருங்கிறது பூனை. பூனைங்கிறது என்னது? பூனைங்கிறது அக்ரிணை. அக்கிரிணை. அதை என்ன ஆக்கிட்டோம், உயர்திணை ஆக்கி விட்டோம். ஆனா இருந்தாலும் எங்கள் வீட்டு பூனையார் பால் குடித்தார் அப்படிங்கும் போது அது உயர்திணை சொல்ல என்ன அதை பூதிட்டோம். அது அக்கிரிணை சொல்லாக இருந்தாலும், திணை அக்கிரிணை சொற்களாக இருந்தாலும் அது உயர்திணையாக போட்டு பெருமைப்படுத்தும் நுழைவாக அதை ஏற்றுக்கொண்டோம். அதற்கு பேர் தான் திணை வலுவமைதின்னு வச்சேன். உயர்திணைய அக்கிரணைய உயர்திணையா சொல்றது, அவ்வளவுதான். என் வீட்டுல சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கான், சோறு போட்டா சாப்பிடவே மாட்டேங்கிறான். யார? நாயை சொல்லுவாங்க, அவையவே பேசுவாங்க. அப்ப அவையவேங்கிற பேசக்கூடிய சொல்லு எங்க வருது? உயர்திணைக்கு தானே வரணும். ஆனா அக்கிரணைக்கு என்ன சொல்றோம், அப்படி சொல்லிக்கிறோம். அப்ப அதற்கு பேர் திணை வலுவமைதி என்று பெயர். அது மாதிரி பால் வலுவமைதி ஒண்ணு இருக்கு. பால் வலுவமைதி ஒண்ணு இருக்குது. பால் வலுவமைதி, பால்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றரை பழைப்பால் இருக்கு பார்த்தீங்களா? பால் வலுவமைதியில பார்த்தா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ஆண் குழந்தைய பெண் குழந்தையாக சொல்றது, பெண் குழந்தைய ஆண் குழந்தையா சொல்றது. பொம்பளை பிள்ளைய பார்த்து வாடா செல்லம், ஏன் வாடா செல்லம் அப்படி பார்த்தீங்களா? அது பெண்பால் தான். ஆனா ஆண்பாலுக்கு உரிய அந்த வாடா போடா பேசுவோம். அதே மாதிரி ஆண் குழந்தைய என்னடி செல்லம், வாடி செல்லம் எப்படி? அப்ப ஆண் குழந்தைய வாடி போடின்னு பேசுறோம், பெண் குழந்தைய வாடா போடன்னு பேசுறோம். அப்ப ஆண்பால் பெண்பாலாகவும் பெண்பால் ஆண்பாலாகவும் மாறுகின்ற பொழுது என்ன செய்யலாம், பால் வலுவமைதி வச்சோம். பாருங்களே எப்படி எல்லாம் இருக்கு. அது இட வலுவமைதி வச்சாங்க. இட வலுவமைதி என்ன தெரியுமா? அது இட வலுவமைதி. நாளை குடியரசுத் தலைவர் கொடி ஏற்றுகிறார். நாளை குடியரசுத் தலைவர் கொடி ஏற்றுகிறார். ஆனா நாளை தலையா ஏற்றுவாரு குடியரசுத் தலைவர். நாளை கொடி ஏற்றுகிறார். ஏற்றுகிறார் இப்ப ஏற்றுகிறார் இன்னைக்கு. அப்ப நாளைய போட்டாச்சு. புரியுதா? இட வலுவமைதி தன்மை முன்னிலை படற்கையில வரக்கூடிய அந்த தன்மையில வச்சாங்க. அப்ப இது மாதிரி திணை வலுவமைதி, பால் வலுவமைதி, இட வலுவமைதி. வலுவமைதின்னு பாத்தீங்கன்னா வலுனா குற்றம்ங்கிற பொருள். வலு குற்றம். அமைதினா வலு அமைதி அப்படின்னா அமைதினா ஏற்றுக்கொள்ளுதல். அந்த குற்றமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுதல். அப்ப அந்த அடிப்படையில வைரமுத்து பாடல் தவறாக இருந்தாலும் கூட இரட்டை கிளவி சொற்களுக்கு மீறி இலக்கணம் வகுத்திருந்தாலும் கூட இது மக்களாக பரவலாக பாடப்படுவதால், பேசப்படுவதால், உணரப்படுவதால் இதை மரபு வலுவமைதியாக ஏற்றுக்கொண்டோம். சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னது? அப்ப இரட்டை கிளவி இரட்டை சொல்லாகவே வரும், இரட்டைக்கு மேல் வராது அப்படிங்கிறது இதனுடைய விளக்கமா சொல்லுது. சரிங்களா? அடுத்து அடுக்க தொடர்பு. ஆமா,
ஒரு சொல் 2, 3 என பல முறை அடுக்கி வருவது. ஆமா, இது ஒரு முறை தான் வரும், 2க்கு மேல வராது. சல சல, அவ்வளவுதான். ம். ஆனா இங்க ஒரு சொல் 2, 3 என பல முறை அடுக்கி வருது. எடுத்துக்காட்டு என்ன வருமா? இப்போ ஓடுன்னு இருக்கு, ஓடு ஓடு, ஓடு ஓடுன்னு இருக்கு. ஓடு ஓடுனா ஓடு ஓடுனா ஓடுறது, ஓடுறது. ஓடுறது. ஓடுங்கிறது ஒரு செயல். ஓடுறது. இப்ப பாருங்களேன், இப்ப வந்து வெற்றி விலையா ஓடுறாரு. ம். எங்க? விளையாட்டு மைதானத்துல ஓடுறாரு. ஓடும்போது சரத்குமார் என்ன பண்றாரு? போட்டி நடக்குது. வெற்றி விலையா என்ன செய்யணும்? முதல் பரிசு வாங்கணும்னு அவர் நினைக்கல, சரத்குமார் நினைக்கிறாரு. ம். என்ன நினைக்கிறாரு? வெற்றி வேலை எப்படியாவது முதல் பரிசு வாங்கணும்னு அவர் நினைப்பை காட்டிலும் இந்த சரத்குமார் நினைக்கிறார். எப்படி சொல்ல நினைக்கிறாரு? ஓடு 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 ஓடு. எத்தனை ஓடு ஓடுறாரு பத்தியில. அப்ப ஒரு சொல் 2, 3 என பல முறை அடிக்க வரும். ஓடு 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 ஓடு. ஒரு பாட்டு கூட வரும், விஜய் பாட்டு என்ன வந்து இப்ப கூட பாருங்க, ஓடு ஓடு ஓடு. என்ன பாட்டு? வேட்டைக்கார படத்துல. என்ன பாட்டு பாருங்க. இல்லைங்க. ஓடு 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 ஓடு. பாட்டு எனக்கு மறந்து வச்சது பாடல், தெரியல, பரவாயில்ல. இல்லை. அப்ப ஒரு சொல் 2, 3 என பல முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர் என்று சொல்லப்படுகிறது. இப்ப ஓடு 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 ஓடு. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆடு 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 ஆடு. இப்ப ஒரு மேடையில சரத்குமாரையா மேடையில ஆட போறாரு, டான்ஸ் ஆட போறாரு. இப்ப வெற்றி விலையா பாக்குறாரு. அவர் சரத்குமாரையா என்ன செய்யறாரு? வெக்கப்படுறாரு. ஆடுறதுக்கு பிடிக்காம வெக்கப்படுறாரு. உடனே வெற்றி விலையா என்ன சொல்றாரு? ஆடு ஆடு, ஆடு, ஆடு. ஆடுப்பா ஆடுப்பா, ஆனா ஆடுப்பா. எத்தனை தடவை அடிக்க சொல்றாரு பத்தியில. அப்ப பல முறை அடுக்கி வந்தால் அதற்கு அடுக்கு தொடர் என்று பெயர். அதே மாதிரி நகைச்சுவையா சொல்லுவாங்க, வயல்ல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். ஏய் ஆடுறா ஆடுடா, ஆடுடா. ஆடுறா, வயல்ல ஆடுறா. வயல்ல ஆடுறாலே வயல்ல டான்ஸ் ஆடுவான், பாத்திருக்கீங்களா? நடனம் ஆடுவான். ஆமா. ஆனா வயலில் ஆடுடா என்று சொல்லிக்கிட்டு போல வயல்ல ஆடு மேய்ந்து கொண்டிருக்கிறதா, ஆடு மேய்ந்து அதை கொண்டிருக்கிறது. விரட்டி விடு என்ற சொல்லை பாருங்க எப்படி எல்லாம் தமிழ் விளையாடிக்கிட்டு இருப்பாரு. அப்ப இந்த மாதிரியான சொற்கள் வருகின்ற பொழுது அதை நம்ம அடிக்கடி உச்சரிச்சுட்டே வரும். இப்ப சுட சுட, கட கட, ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா? கட கடன்னு ஒரு பாட்டு கூட வரும்ல. கடகட வண்டி காமாட்சி வண்டி கிழக்கே போகும் பொள்ளாச்சி வண்டி, கடகட வண்டி காமாட்சி வண்டி கிழக்கே போகும் பொள்ளாச்சி வண்டி, பாட்டு கூட இருக்குல்ல, பாரதிராஜா இயக்கத்துல வரக்கூடிய பாடல். அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாடல்ல எழுதிவோம். நிறைய இரட்டை கிளவி நம்ம அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், அடுக்கு தொடர் நம்ம நிறைய பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப இரட்டை கிளவி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி அன்றாட பயன்படுத்துவோம். நான் நேத்து தண்ணிய மடமடன்னு குடிச்சிட்டேன். அப்புறம் சொல்லுவாங்க, அந்த ஆத்துல தண்ணி மடமடன்னு போகுது பாத்தியா? டேய் கடகடன் குடிக்காதடா, கடகடன் குடிக்காது, மெதுவா குடிடா. அன்றாட வாழ்க்கையில தினந்தோறும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில இரட்டை கிளவி அப்படிங்கிறதுக்கும் அடுக்கு தொடர் அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு நம்ம என்ன செஞ்சிட்டோம், இது ஒரு பாயிண்ட்ல வச்சாச்சு. ரெண்டாவது, பிரித்தால் பொருள் தராது, இது பிரித்தால் பொருள் தரும். இப்ப ஓடு பிரித்தால் பொருள் இருக்கா, ஆனா இங்க சல சல பிரித்தால் பொருள் கிடையாது, சல ஒண்ணு பொருள் கிடையாது. அப்ப பிரித்தால் பொருள் தராது, இங்க பிரித்தால் பொருள் தரும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே பாயிண்ட் பார்த்தாச்சு. அடுத்து வினைகளுக்கு அடைமொழியாக ஒளி குறிப்பு சொல்லாக வரும், ஒளி குறிப்பு சொல்லாக வரும். அடைமொழின்னா என்னதுயா? அடைமொழியில அடைந்த மொழி சொல்றேன், எளிமையா புரியறதுக்கு சொல்றேன். என் பேர் கதிரவன், எனக்கு அடைமொழி எது? என்னை எப்படி சொன்னா மக்களுக்கு தெரியும்? தமிழாசிரியர். தமிழாசிரியர் அடைமொழி, அவ்வளவுதான். தமிழ் ஐயா, அவ்வளவுதான். கல்விச்சாலை, அவ்வளவுதான். அப்ப கல்விச்சாலை அப்படிங்கும் போது என்னை எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்ப அப்ப கல்விச்சாலையில கதிரவன் ஐயா தான் அப்படி ஒரு அடைமொழி வருது. இப்ப தளபதிங்கிறோம், யாரை சொல்லிக்குது? தளபதி யாரை குறிக்குது? விஜய குறிக்குது. புரட்சி தலைவர் யாரை குறிக்குது? எம்ஜிஆர். எம்ஜிஆர். அடுத்து வந்து புரட்சி தலைவின் யாரை குறிக்குது? ஜெயலலிதா. சுப்ரீம் ஸ்டார் யாரை குறிக்குது? சரத்குமார். சரத்குமார். பாத்தீங்களா? சரத்குமார். சூப்பர் ஸ்டார் யாரை குறிக்குது? ரஜினிகாந்த். ஓ, ரஜினிகாந்த் குறிக்குது. இதெல்லாம் அடைமொழி, பட்ட பேருங்க.
புரியுது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடைமொழி. இப்ப சூப்பர் ஸ்டார் வராருடா அப்படின்னா ரஜினிகாந்த் வராரு பொருளை குறிக்குதா? ஆமாங்க. சுப்ரீம் ஸ்டார் வராரு அப்படின்னா சரத்குமார் ஐயா வராரு பொருளை குறிக்குதா? அப்ப பழைய நடிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அடைமொழியோட வாழ்ந்திருப்பாங்க. இருக்கு. லூஸ் மோகன் அடைமொழி. ஆமா. மோகனுக்கு ஒரு பெயரு, ஆனா லூஸ் அப்படிங்கிறது அடைமொழி. நீங்க ஒரு காரியத்தை நிறைவேற்றி விட்டீர்கள் என்றால் அதற்கு முன்னால அந்த பெயர் நிலைத்து விட்டால் அதற்கு அடைமொழி என்று பெயர். அப்ப சட சட என்று சொல்லக்கூடிய இந்த சொல் இருக்கு பாத்தீங்களா, இன்னொரு சொல்லு இருக்குது. இப்ப மரம் மரம் சட சட என முறிந்ததுன்னு இருக்குல்ல, மரம் சட சட அடைமொழி என்னன்னு இருக்கா சொல்லுவாரு. மரம் சட சடவென முறிந்ததுன்னு இருக்குல்ல, இங்க சட சடங்கிறது சட சட அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சொல் இருக்குது. வடிதான். ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. மரம் இன்னொரு சொல்லுங்க பொருள் தரும்னு சொல்லி சொல்றீங்களா? இல்ல இல்ல இல்ல, சட சட அப்படின்னா அதுதான் பொருள் கிடையாது. ஆமாயா. சட சட ஒளிக்குறிப்பு, அதே ஒளிக்குறிப்பு சொல். அந்த ஒளியை வைத்து அதெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. சட சட அப்படிங்கும் போது ஒளி இருக்கு பாத்தீங்களா, மரம் சட சட சத்தம் எடுத்து முடியுது. அப்போ ஒளிக்குறிப்பு சொல் வந்துருச்சா போல, ஒளிக்குறிப்பு சொல்லாக வரும். அப்ப நிறவன பல்லை கடித்தார். நிற பல்லு கடிக்க போய் நிற சத்தம் கேட்கலையா? அத நிற ஒளிக்குறிப்பு சொல். இப்ப அடைமொழி அப்படிங்கிறப்ப மரம் நன்றாக முறிந்தது, அவ்வளவுதான். மரம் நன்றாக முறிந்தது. என் நெஞ்சு படபடவன்னு அடிக்குது, அது நெஞ்சு, அது உள்ள அது ஒளிக்குறிப்பு சொல். நெஞ்சு அடிக்கிற மாதிரி கேக்குது, சத்தம் கேக்குதா? அவ்வளவுதான். தொடர்வண்டி கடகடன்னு ஓடியது, அது கட 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 சத்தம் கேட்டு ஓடுது. அப்ப அது ஒளிக்குறிப்பு சொல்ல என்ன செஞ்சோம், அப்படி ஒளிக்குறிப்பா பயன்படுத்தி கொண்டோம். அப்ப மரம் நன்றாக முறிந்தது என்ற வார்த்தை இருக்க வேண்டும், அதற்கு பதிலாக அடைமொழியாக சடசட என்று வருகிறது. தண்ணீரை அவன் விரைவாக குடித்தான். அந்த விரைவாக தண்ணீரை அவன் விரைவாக குடித்தான். தண்ணீரை அவன் விரைவாக குடித்தான், வேகமாக குடித்தான். இப்ப சொல்லுங்க, சூப்பரா அருமையா சொல்லுங்க. அப்ப தண்ணீரை வேகமாக குடித்தான் என்ற சொல் வர வேண்டும். ஆனால் அடைமொழியாக மடமடவென குடித்தான். புரிஞ்சா? புரிஞ்சா? அவ்வளவுதான், அவ்வளவு. சந்தேகம் கேட்கறிய, பதில் சொல்றோம். நான் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அப்ப தண்ணீரே அவன் மடமடன்னு குடித்தான் அப்படிங்கும்போது வேகமாக குடித்தாங்கிற பொருள் அங்க இருக்கிறது. அப்ப ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளாக வரக்கூடிய தன்மைக்கு தான் அடைமொழி என்று பெயர். அது அன்மொழி தொகையாகவும் வரும். அந்த அடைமொழி அன்மொழி தொகையாகவும் வரும். அன்மொழி தொகைனா வேற ஒன்றும் இல்ல, அல்லாத மொழி தொகை. இப்ப பாருங்களேன், இந்த வகுப்புல சிவப்பு வண்ணம் அணிந்த ஒரு ஆடை அணிந்து ஒருத்தர் உட்கார்ந்தாரு. சிவப்பு பணியை வாராரா அப்படிப்பாங்க. இப்ப சிவப்பு பணியை வாராரு அப்படின்னா சரத்குமார் வாராரு என்ற பொருள். ஏன்னா அவர் சிவப்பு சட்டத்தை எப்பயுமே போடுவாராம். சிவப்பு சட்டைக்காரர் வராரா அப்படின்னா சிவப்பு சட்டை அணிந்திருக்கக்கூடிய சுப்பிரமணியம் வராரு. புரிஞ்சுக்கலாம். அப்ப அன்மொழி அப்படிங்கிறது அல்லாத மொழி தொகை, இந்த அடைமொழி அப்படிங்கிறது அது பெயருக்கு ஏற்ற வகையில வரக்கூடிய ஒரு பெயர் சொல். சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில வினைகளுக்கு அடைமொழியாக ஒளிக்குறிப்பு சொல்லாக வரும். இதுல பாருங்க, அடிக்க தொடர் எப்படி வரும் பாருங்க. மகிழ்வு, அச்சம், வெகுளி. வெகுளினா கோபம். மகிழ்வு, அச்சம், வெகுளி, இன்னொன்று விரைவு என்ற 4 பொருளில் வரும். மகிழ்வு, அச்சம், வெகுளி, விரைவு 4 பொருளில் வரும். விரைவு என 4 பொருளில் வரும் அப்படிங்கிறது. மகிழ்வுனா அடுக்கு தொடரா சொல்லு பார்ப்போம். மகிழ்வுக்கு அடுக்கு தொடர், மகிழ்ச்சியா இருக்கிறது அடுக்கு தொடரா சொல்லணும். யோசிங்க. இப்ப நான் என்ன கேள்வி வைக்கிறேன்னா, மகிழ்ச்சி, மகிழ்வா அடுக்கு தொடர் 2 வார்த்தை வர மாதிரி, அடிக்கடிக்கு வர மாதிரி சொல்லுவோம். அவன் கலகலன்னு சிரித்தான். கலகலன்னா இரட்டை கேள்வி ஆயிரும். ஆஹா, மகிழ்ச்சியா. சரி, எடுத்துக்காட்டுக்கு நான் அச்சத்துக்கு சொல்லிடுறேன். அச்சத்துக்கு சொல்லிடவா?
ஐயோ 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 பயம். ஐயோ 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 வீடு தீப்பிடிச்சு எரியுதே, ஐயோ பயமா இருக்கே. வருதா? அப்ப அச்சத்துக்கு நான் சொல்லிட்டேன், அதே மாதிரி மகிழ்ச்சிக்கு சொல்லணும். யோசிக்க, அதாவது யோசிச்சாதான் வரும் அச்சம், வெற்றி மகிழ்ச்சி. வெற்றி முதல் பரிசு. அ- அவ்வளவுதாங்கய்யா, அவ்வளவு. வெற்றி வெற்றி வெற்றி. வெற்றி வெற்றி வெற்றி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, வெற்றி வெற்றி. வந்துருச்சா? அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுச்சா? உங்களுக்கு சொல்ல வச்சுட்டானா? யோசிக்கிறது. அப்ப மகிழ்ச்சினா வெற்றி வெற்றி வெற்றி. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல் சொல்றீங்க. அதே மாதிரி அச்சத்தை சொல்லியாச்சு. ஐயோ ஐயோ. வெகுளினா கோபம், கோபம் வர்ற மாதிரி. ஆத்திரமா வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அத 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 அப்படியே அதுக்கு தொடரா சொல்லுங்க. அதுக்கு தொடர கோபமா வருது, அடிச்சிருவேன். கோபமா வருது அடிச்சிருவேன், கோபமா வருது அடிச்சிருவேன். அது அடுக்கு தொடரா வரணும், வினையா வரணும், வினை வினை சொல்லா வரணும். இப்ப ஓடு ஓடு, ஆடு ஆடு, பாடு பாடு, வா 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 வருதல், ஒரு தொழிற்பேரா வருது பாருங்க, அது ஒரு வினையா வருது பாருங்க, வினையா வரணும். இப்ப விரைவு விரைவு, வேகமா போறதுக்கு, வேகமா போறதுக்கு என்ன சொல்லுவோம்? விரைவு. ஓடு ஓடி ஓடி வா. ஓடு 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 ஓடு, விரைவு. விரைவு. அப்ப அப்ப வெகுளிக்கு கோபம். யோசிக்க டைம் ஆனாலும் பரவாயில்ல. இந்த கரண்ட் வந்துருச்சு, அழகா வந்துருச்சு, கரண்ட் வந்துருச்சு. எனக்கே வேர்த்து ஊத்திருச்சு. இப்ப சொல்லுங்க. நீங்களே சொல்றீங்க. இல்ல எனக்கு தெரியல, எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. நான் எவ்வளவுதான் யோசிக்கிறது நானு. கோபம், ஒருத்தரை பார்த்து கோபமா சொல்லும் போது அடுக்கு தொடரா நீங்க சொல்லுங்கன்னா நல்லா இருக்கும். இத வாசகர்கள்ட்ட விட்டுருவோமா? அவன் செய்த செயலுக்கு கோபம் கோபமாக வருகிறது. சரி, கோபமா வருகிறது, சரி போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். கோபம் கோபமாக வருகிறது, கோபம் கோபம். இங்க கோபம் கோபம்ங்கிறது ஒரு பெயர் சொல்லுங்கயா. கோபம் கோபம் ஒரு பெயர் சொல். இப்ப ஓடு, ஓடு ஓடுனா ஓடு அப்படின்னு ஒரு வினை, ஓடுதல். ஆடு ஆட ஒரு வினை. இப்ப மகிழ்ச்சியா இருக்கும் போது என்ன சொன்னோம்? மகிழ்ச்சிக்கு என்ன சொன்னோம்? வெற்றி வெற்றி வெற்றி, வெல்லுதல். வெற்றி வெற்றியும் வெல்லுதல்ங்கிற ஒரு தொழிற்பெயர் வருதுல, ஒரு வினை வருதுல. வென்றதால் அவன் வெற்றி பெற்றான். வெகுளிக்கு அதான் கோபம். சரி, அல்ல யோசிக்க. வெகுளி விரைவு என 4 பொருள்களில் வரக்கூடியது இந்த அடுக்கு தொடர். வருக வருக, செல்க செல்க, உயர்க உயர்க, இதெல்லாம் வேங்கோல் வினைமுற்றாக இருந்தாலும் உயர்க உயர்க என்று சொல்லும் போது அடுக்கு உயர்க உயர்க உயர்க, வாழ்க 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 வாழ்க, அடுக்கிக்கிட்டே போறது. இப்ப வாழ்க என்று சொல்லும் போது ஒரு தடவை முடிஞ்சா வியங்கோல் வினைமுற்று, அதான் புரிஞ்சுக்கிறீங்க. வாழ்க என்று ஒரு தடவை முடிஞ்சா வேங்கோல் வினைமுற்று, அத பல முறை வந்தால் அடுக்கு தொடர். அவ்வளவுதான், அவ்வளவுதான். வகுப்பு எப்படி இருந்துச்சு? இரட்டை கிளவி, அடுக்கு தொடர், எவ்வளவு விஷயங்களை பேசணும். சரிங்களா? சரி, வாழ்த்துக்கள். மணி என்னையாச்சு? மணி என்னாச்சு? இந்திய நேரப்படி 7:50 ஆச்சா? ஆமா, 7:50 ஆச்சு. சரி. இப்ப வந்து இத வந்து தொகுத்து ஒரு ஆள் சொல்லுவாங்க. வெற்றிவேல் சொல்லலாமா? வெற்றிவேல் எழுதல நீங்க? ஐயா நீங்க எழுதல? எழுதிறேன், கொஞ்சம் எழுதிருக்கீங்க, வீடியோ பார்த்து எழுதிருக்கேன். சரக்கு வரையா, நீங்க சொல்லுங்க, நான் அதுக்கு தண்ணி குடிச்சுக்கிறேன். சரிங்க. இன்றைக்கான பாடப்பகுதி வந்து தொடர் வகைகள். தொடர் வகைகள்ல இரட்டை கிளவியும் அடுக்கு தொடரும். இரட்டை கிளவிங்கிறது இரட்டை சொற்களாகவே நின்று பிரித்தால் பொருள் தராமல் வினைகளுக்கு அடைமொழியாக வருவன இரட்டை கிளவியாகும். அடுக்கு தொடர் என்பது ஒரு சொல் பலமுறை அடுக்கி வந்து பொருள் தருவது அடுக்கு தொடராகும். இதில் இரட்டை கிளவில கிளவி என்பது சொல்லுங்கிறத இதை குறிக்கும் ஐயா. இதுக்கு உதாரணம் வந்து மரம் சடசடவென முடிந்தது. இதுல அந்த சடசடங்கிறது இரட்டை கிளவி.
அதாவது பிரிச்சா பொருள் தராது. அடுக்கு தொடர் என்பது போ போ, வா வா, ஓடு ஓடு, பிரிச்சாலும் பொருள் தரக்கூடிய ஒரு தன்மை கொண்ட விகுதி. இதுல வேறுபாடுகள் பார்த்தோம் ஐயா. எப்படின்னா இரட்டை கிளவியும் அடுக்கு தொடருக்கும் ஒரு அட்டவணையிட்டு 2க்கும் என்ன வேறுபாடு எப்படிங்கிறது. அதுல இரட்டை கிளவி இரட்டை சொற்களாவே வரும், 2க்கு மேல் வராது. அடுக்கு தொடர் ஒரு சொல் 2, 3 என பலமுறை அடுக்கி வருவது. அதுல ஒரு சில விதி மீறல்களையும் பார்த்தோம் ஐயா. இசைக்காக உபயோகப்படுத்தும் போது இது வலு என்றாலுமே மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது அந்த சல 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 கல 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 அது பார்த்தோம். அந்த இதிலே 2வதாக சொன்னது பிரித்தால் பொருள் தரும், இது பிரித்தால் பொருள் தராது. 3வது வினைகளுக்கு அடைமொழி இம்மொழி ஒலிக்குறிப்பு சொல்லாக வரும். மரம் சடசடவென முறிந்தது. இதுல மகிழ்வு, அச்சம், வெகுளி, விரைவு இதை பொறுத்து அமையும் அடுத்த தொடரை.